இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்க நீங்க வீட்ல இருந்தபடி ரூ. 1 கூட செலவு பண்ணாம ஒரு ப்ரொஃபஷனல் வொர்க் ஃப்ரம் ஹோம் டேட்டா என்ட்ரி ஜாப்க்கு எப்படி அப்ளை பண்ண போறீங்கன்றத தெளிவா சொல்லித் தர போறேன். நம்ம எல்லாரும் எதிர்பார்த்துட்டு இருக்கக்கூடிய ஒரு மல்டிநேஷனல் கம்பெனி, ஒரு பிரைவேட் லிமிடெட் கம்பெனில வந்து பார்க்கறப்போ, ஒரு டேட்டா என்ட்ரி ஜாப்க்கு நம்ம ப்ரொஃபஷனலா யாருக்கும் எந்த விதத்திலயும் பணம் குடுக்காம டைரக்ட் கம்பெனிக்கு அப்ளை பண்ண போறோம். அதுதான் இந்த வீடியோ மூலியமா உங்களுக்கு எப்படி அப்ளை பண்ணலாம்ன்றத சொல்லித் தர போறேன். இந்த வீடியோ பிடிச்சா மறக்காம லைக் பண்ணிக்கோங்க. வீட்ல இருந்து வேலை பார்க்கணும், வீட்ல இருந்து சம்பாதிக்கணும்னு நினைச்சிட்டு இருக்க உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு டெஃபினட்டா இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்க. யூஸ்ஃபுல்லா இருக்கும். நம்ம ஹரிடாகிஸ் சேனலை கண்டிப்பா சப்ஸ்கிரைப் பண்ணி கூடவே இருக்க பெல் பட்டன் ஆன் பண்ணிட்டீங்க அப்படின்னா நம்ம போடுற வீடியோஸ்ல உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். அது மட்டும் இல்லாம இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்க நீங்க நம்ம சேனலுக்கு நியூ சப்ஸ்கிரைபரா இருந்தாலும் சரி, ஓல்டு சப்ஸ்கிரைபரா இருந்தாலும் சரி, உங்களுக்கு வந்து பார்க்கறப்போ ஒரு கேஷ் பிரைஸ் காத்துட்டு இருக்கு. அது எப்படி நீங்க எலிஜிபிள் ஆவீங்கன்றத வீடியோ தெளிவா பாருங்க. உங்களுக்கு வந்து கேஷ் பிரைஸ் கிடைக்கும். இந்த ஆப்ஷனை பயன்படுத்திக்கோங்க. நீங்க நம்ம சேனல் மூலியமா அந்த கேஷ் பிரைஸ்க்கு எலிஜிபிலிட்டி ஆகணும்னு தோணுச்சு அப்படின்னா மறக்காம இந்த வீடியோக்கு வந்து லைக் பண்ணிக்கணும். நம்ம ஹரிடாகிஸ் சேனலை கண்டிப்பா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கணும். இந்த வீடியோவை உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஒரு 5 பேருக்கு எடுத்து ஷேர் பண்ணிட்டு ஸ்கிரீன்ஷாட் எடுத்துட்டு உங்க பேரு, கான்டாக்ட் நம்பர், உங்களுடைய ஜிபே நம்பர், உங்களுடைய அட்ரஸ் டீடைல்ஸ் எல்லாமே வந்து பார்க்கறப்போ haritakisgifts@gmail.com வந்து பார்க்கறப்போ அந்த ஸ்கிரீன்ஷாட் எடுத்து அட்டாச் பண்ணிட்டு ஒரு மெயில் வந்து அனுப்புங்க. ஸோ நம்ம சேனல் மூலியமா வந்து பார்க்கறப்போ உங்களை கான்டாக்ட் பண்ணி இந்த கிஃப்ட் வந்து கொடுப்பாங்க. இந்த ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியை பயன்படுத்திக்கோங்க. நம்ம சேனல்ல நிறைய கமெண்ட்ஸ் வந்து வந்துட்டு இருக்கும். நிறைய பேர் மெயில் மூலியமா வந்து கான்டாக்ட் பண்ணுவாங்க. ஸோ நிறைய பேர் வந்து பார்க்கறப்ப என்கிட்ட அப்பாயின்மெண்ட்ல கூட பேசுவாங்க. எல்லாருமே கேட்கக்கூடிய சஜஷன் என்னன்னு பார்க்கறப்போ, நம்ம வந்து யாருக்கும் பணம் கொடுக்காம எப்படி ப்ரொஃபஷனல் டேட்டா என்ட்ரி கம்பெனிக்கு வந்து பார்க்கறப்போ நம்ம வந்து அப்ளை பண்ண போறோம். ஏன்னா இன்னைக்கு நிறைய கம்பெனி வந்து பார்க்கறப்போ இந்த வொர்க் ஃப்ரம் ஹோம் அப்படின்னு கொடுத்துட்டு இருக்க விஷயம் வந்து பார்க்கறப்போ ஒரு ப்ரொஃபஷனலான ஒர்க்கா கிடைச்சது அப்படின்னா நமக்கு ஒரு லைஃப் லாங் வந்து பார்க்கறப்போ ஒரு நல்ல ஒரு வருமானம் வந்து வந்துட்டே இருக்கும். அதுக்கு நம்ம பண்ண வேண்டிய விஷயம் என்னன்னு பார்க்கறப்போ நல்ல ஒரு கிளாரிட்டியான ஒரு விஷயம் யோசிச்சு ஒரு ரைட் இடத்துல வந்து பார்க்கறப்போ அப்ளை பண்ணணும். நம்ம சேனல்ல போடப்பட்ட எல்லா வீடியோஸுமே அப்படிதான். நீங்க வந்து சேனலை விசிட் பண்ணி வீடியோஸ் பார்த்தீங்க அப்படின்னா ஒவ்வொரு வீடியோஸ்லயும் வந்து பார்க்கறப்போ ஒவ்வொரு சைட் வந்து இருக்கும். ஸோ இப்போ நம்ம ப்ரொஃபஷனல் டேட்டா என்ட்ரி ஜாப்க்கு வந்து பார்க்கறப்போ இந்த ஒர்க் ஃப்ரம் ஹோம்க்கு அப்ளை பண்ணலாம். எல்லாரும் பண்ற மிஸ்டேக் என்னன்னா வீடியோ பார்ப்பாங்க பட் அப்ளை பண்ண மாட்டாங்க. நீங்க வீடியோ தெளிவா பார்த்துட்டு அப்ளை பண்ணக்கூடிய ஸ்டெப்ஸ் தெரிஞ்சுட்டு அப்ளை பண்ணுங்க. எப்படிலாம் அப்ளை பண்ணணும், என்ன ப்ரொசீஜர்ன்ற விஷயத்தை நான் உங்களுக்கு தெளிவா சொல்றேன். வீடியோ பார்த்து கண்டினியூ பண்ணி அப்ளை பண்ணலாம் வாங்க. அப்ளை பண்ணக்கூடிய லிங்க் எங்க இருக்கு, லிங்க் எங்க இருக்குன்னு கேட்பீங்க. இப்பயே நான் சொல்லிடுறேன். திஸ் இஸ் கம்ப்ளீட்லி ஃப்ரீ தான். ஓகேவா? ஒன்லி ஹானஸ்ட் ரிவ்யூ மட்டும் தான். ஆனா உங்களுக்கு இந்த அப்ளை பண்ணக்கூடிய ஸ்டெப்ஸ் தெரிஞ்சா மட்டும் தான் இந்த ஃப்ரீ லிங்கை நீங்க ப்ராப்பரா நீங்க ஆக்சஸ் பண்ணி அப்ளை பண்ண முடியும். இந்த கம்பெனி டைரக்ட் ரெக்யர்மெண்ட்ஸ்க்கு. ஓகேவா? அதுக்கு நீங்க என்ன பண்ணணும்னு பார்க்கறப்போ அப்ளை பண்ணக்கூடிய ஸ்டெப்ஸ் தெரிஞ்சுக்கோங்க. வீடியோட லிங்க் வந்து பார்க்கறப்போ உங்களுக்கு கீழ ஃபர்ஸ்ட் கமெண்ட்ல பின் பண்ணியிருக்கேன். ஸோ ஸ்டெப்ஸை பார்த்துட்டு நீங்க வந்து ஓனாவே ட்ரை பண்ண முடியும். அந்த லிங்கை டச் பண்ணீங்க அப்படின்னா நம்மளோட சேனலோட டெலிகிராம் சேனல் தான் வந்து போகும். ஸோ அதில் கரெக்டாக ஒரு டச் மட்டும் பண்ணா போதும். அந்த லிங்க் நீங்க டேரக்டாக போயிடுவீங்க. சரி, இப்போ நம்ம இந்த கம்பெனிக்கு எப்படி அப்ளை பண்ண போறோம்ன்ற பத்தி சொல்றேன். இந்த கம்பெனி வந்து பார்க்கறப்போ நம்ம எல்லாரும் நிறைய பேர் வந்து பார்க்கறப்போ வேலை தேடிட்டு இருப்போம். அப்பேற்பட்ட ஒரு கம்பெனி தான் இது. அப்னா அப்படின்ற மாதிரியான சொல்லிட்டு ஒரு கம்பெனி வந்து இருக்கு. அந்த கம்பெனியை பொறுத்தவரைக்கும் நிறைய ப்ரொஃபஷனல் ஜாப் ரெக்யர்மெண்ட்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. அதில் இப்போ நம்ம அப்ளை பண்ண போறது டேட்டா என்ட்ரி வொர்க் ஃப்ரம் ஹோம் ரிமோட் ஜாப் தான் வந்து அப்ளை பண்ண போறோம். ஸோ இதுக்கு அந்த ஜாப் டிஸ்கிரிப்ஷன் என்னெல்லாம் கொடுத்துருக்காங்க, அதுக்கு எப்படிலாம் அப்ளை பண்ணணும், எப்படிலாம் அப்ளை பண்ணா நம்ம செலக்ட் ஆகும், உங்களுக்கு அப்ளை பண்ணுறதுக்கு ப்ரொசீஜர் லிங்க் எல்லாமே தெளிவாக சொல்ல போறேன். வீடியோ தெளிவாக பார்த்துட்டு நீங்களும் என் கூட சேர்ந்து அப்ளை பண்ணுங்க. இந்த அப்னா கம்பெனியை பொறுத்த வரைக்கும் இவங்க டேட்டா என்ட்ரி ஆப்ரேட்டர் அப்படின்ற மாதிரியான ஒரு ரோலுக்கு வந்து கேட்டிருக்காங்க. இது கம்ப்ளீட்லி ரிமோட் ஜாப் தான் அப்படின்ற மாதிரி விஷயம் வந்து கொடுத்துருக்காங்க. இந்த ஜாப் பொறுத்த வரைக்கும் ரூல்ஸ் அண்ட் ரெஸ்பான்சிபிலிட்டி என்னன்னு பார்க்கறப்போ உங்ககிட்ட வந்து பார்க்கறப்போ ஒரு கம்ப்யூட்டர் ஆர் லேப்டாப் மூலியமா வந்து பார்க்கறப்போ நீங்க ஒரு டேட்டாஸ்லாம் வந்து பார்க்கறப்போ மெயின்டைன் பண்ற மாதிரி இருக்கும். எம்எஸ் வேர்டா இருக்கட்டும், எக்ஸலா இருக்கட்டும். ஸோ இந்த மாதிரி விஷயத்துல வந்து பண்ற மாதிரி இருக்கும். அது மட்டும் இல்லாம ஒரு ஜாப் தேடிட்டு இருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கு ஒன்று ப்ரொஃபைல் லிங்க் இருக்கும். ஸோ அந்த ப்ரொஃபைல் லிங்க்லாம் மெயின்டைன் பண்ற மாதிரி சம் டேட்டாஸ்லாம் வந்து பார்க்கறப்போ மாடிஃபிகேஷன் பண்ற மாதிரி இருக்கக்கூடிய விஷயம் பேக் எண்ட்ல இருந்து நீங்க ஒர்க் பண்ண போறீங்க அப்படின்ற விஷயம் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இதுக்கு நீங்க எலிஜிபிள் ஆகிறது வந்து பார்க்கறப்போ நீங்க வந்து ப்ராப்பரா அப்ளை பண்ணணும் அப்படின்ற மாதிரி விஷயம் வந்து கேட்டிருக்காங்க. இதுக்கு நீங்க ப்ராப்பரா அப்ளை பண்ணுறதுக்கு உங்களோட மெயில் ஐடி, உங்களுடைய கான்டாக்ட் நம்பர், டீடைல்ஸ் எல்லாமே வந்து கொடுத்து நீங்க அப்ளை பண்ற மாதிரி இருக்கும்னு கேட்டிருக்காங்க. ஸ்ட்ரிக்ட்லி இவங்கள்ட்ட இருக்கக்கூடிய நீங்க ஒர்க் பண்ணும்போது நீங்க ஏன்னா வீட்ல இருந்து வேலை பார்க்க போறீங்க. இவங்க கிட்ட இருக்கக்கூடிய டேட்டாவை கண்டிப்பா நீங்க வந்து பார்க்கறப்போ ஒரு ப்ரொஃபஷனலா நீங்க வந்து மெயின்டைன் பண்ணிக்கணும். ஸோ அந்த டேட்டாஸ் லீக் பண்ணக்கூடாதுன்ற மாதிரி விஷயம் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அதுக்கு நீங்க அக்ரி பண்ற மாதிரி தான் இருக்கும். எந்த கம்பெனில நீங்க ஒர்க் பண்ணாலுமே இதான் ப்ரொசீஜர். ஓகேவா? அதுக்கு அடுத்தபடி உங்களுக்கு டாஸ்க் வந்து பார்க்கறப்போ டெய்லி உங்களுக்கு வந்து அசைன் பண்ணுவாங்க. உங்களுக்கு வந்து பார்க்கறப்போ டீம் லீடர் வந்து கொடுப்பாங்க. உடனே ஒரு சில பேர் வந்து டீம் லீடர்னு சொன்னே தப்பா நினைச்சுக்காதீங்க. இந்த ஆள் சேர்த்து விடுறது, பணம் கட்டுறது அப்படிலாம் கிடையாது. எந்த ஒரு கம்பெனிக்கு போனாலுமே வந்து பார்க்கறப்போ உங்களுக்கு மேல ஒரு சீனியர் சுப்பீரியர் வந்திருப்பாங்க. அவங்க வந்து பார்க்கறப்போ உங்களுக்கு டாஸ்க் வந்து உங்களை மானிட்டர் பண்ணுவாங்க. ஒரு டீம்ல வந்து ஒரு 10 பேரோ, 20 பேரோ, சின்ன டீமோ, பெரிய டீமோ. ஸோ டெய்லி காலையில நீங்க எப்படி ஒர்க் பண்றீங்கற மாதிரியான ரிப்போர்ட் வந்து நீங்க வந்து கொடுக்கணும் அப்படின்ற மாதிரி விஷயம் வந்து கொடுத்துருக்காங்க. நீங்க ஒர்க் பண்றதுக்கு உண்டான டேட்டா பேக்கப் வந்து பார்க்கறப்போ ஸோ ஆட்டோமேட்டிக்கா வந்து டேட்டாபேஸ்ல வந்து இருக்கும். ஸோ அதனால ப்ராப்பரா நீங்க ஒர்க் பண்ணணுன்ற மாதிரியான இன்ஸ்ட்ரக்ஷன் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ டேட்டாஸ் கரெக்ட்டா நீங்க மாடிஃபை பண்ற மாதிரி இருக்கும். டேட்டாஸ் வந்து நீங்க ஆட் பண்ற மாதிரி இருக்கும். தேவையில்லாத டேட்டா வந்து நீங்க ரிமூவ் பண்ற மாதிரி இருக்கும்ன்ற மாதிரி விஷயம் வந்து கொடுத்துருக்காங்க. இது எல்லாமே நீங்க தெளிவா தெரிஞ்சுட்டு நீங்க வந்து ப்ராப்பரா அப்ளை பண்ணுங்க. இதுல இருக்கக்கூடிய ஜாப் டிஸ்கிரிப்ஷன்ல தெளிவாவே கொடுத்துருக்காங்க. டைப்பிங் ரிலேட்டடா இருக்கக்கூடிய ஒர்க் தான். சரி, இப்போ நம்ம அப்ளை பண்ணக்கூடிய ஸ்டெப்ஸ்க்கு வந்துருவோம். இதுல அப்ளை ஃபார் திஸ் ஜாப் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் வந்து கொடுத்துருக்காங்க. அதை நான் டச் பண்ணிக்கிறேன். இந்த அப்னா கம்பெனில இருக்கக்கூடிய இந்த டேட்டா என்ட்ரி ஆப்பரேட்டருக்கு உண்டான ஒரு ஜாப் ரோலுக்கு வந்து பார்க்கறப்போ அப்ளிகேஷன் ஃபார்ம் ஸ்டேஜ்க்கு இப்போ நம்ம வந்தாச்சு. நான் தெளிவா சொல்லிடுறேன். இது வந்து கம்ப்ளீட்லி ஃப்ரீயா இருக்கக்கூடிய ஜாப் தான். எந்தவித ப்ரொமோஷன் கிடையாது. ஒன்லி ஹானஸ்ட் ரிவ்யூ மட்டும் தான். இட் இஸ் கம்ப்ளீட்லி ஃப்ரீ. எனக்கு தெரிஞ்ச இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு எடுத்து நான் சொல்லணுன்றதுக்காக தான் எடுத்து நான் வீடியோ பண்ணியிருக்கேன். உடனே வீடியோ பார்க்குறவங்களாம் ப்ரொமோஷன் பண்ணுறேன் அப்படின்ற மாதிரி சொல்லாதீங்க. இது வந்து ஒரு ஜாப் போர்ட்டல். நீங்களோ, நானோ, உங்க வீட்ல உள்ளவங்களோ, என் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளோ யார் வேணாலும் அப்ளை பண்ண முடியும். ஏதாவது அப்ளை பண்ணி உங்களுக்கு ஜாப் கிடைச்சதுன்னா உங்க லைஃப்க்கு ஏதாவது யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைச்சா நாங்க எடுத்து வீடியோஸ் பண்றோம். ஸோ பார்த்துக்கோங்க. இப்போ நம்ம அப்ளை பண்ணக்கூடிய ஸ்டெப்ஸ் எப்படின்னு உங்களுக்கு நான் ஒன் பை ஒன்னா சொல்றேன். ஓகேவா?
இப்போது இதில் ஆட்டோ ஃபில் அப்ளிகேஷன் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் வந்து கொடுத்துருக்காங்க. இம்போர்ட் ரெஸ்யூம் ஃபார்ம்னு சொல்லிட்டு இதில் நீங்கள் ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் ரெஸ்யூம் அப்லோட் பண்ணாலே போதும், ஆட்டோமேட்டிக்காக அப்ளிகேஷன் எடுத்துக்கும். பட் அதை பண்ணாதீங்க, உங்கள் ரெஸ்யூம் காப்பி வந்து செலக்ட் ஆகணும். இன்றைக்கி இருக்கக்கூடிய எம்என்சி கம்பெனியில் வந்து பார்க்குறப்போ ஒரு 5000 பேர் எடுத்து அப்ளை பண்ணுறாங்கன்னா, பட் கம்பெனி வந்து பார்க்குறப்போ ஒரு 100 பேர் தான் செலக்ட் பண்ணுறாங்க. அதுக்கு என்னென்னு பார்க்குறப்போ ஏஐ டெக்னாலஜி பேஸ் பண்ணி உங்கள் ரெஸ்யூம் வந்து பார்க்குறப்போ ஷார்ட் லிஸ்ட் பண்ணுறாங்க. அது எப்படி ஏஐ டெக்னாலஜி பேஸ் பண்ணி நம்ம ரெஸ்யூம் வந்து பார்க்குறப்போ ஷார்ட் லிஸ்ட் பண்ணுற அளவுக்கு குவாலிஃபைடு வர அளவுக்கு எப்படி ரெடி பண்ணுன்றது இதை பற்றி நான் ஏற்கனவே வீடியோ போட்டிருக்கேன். அதோட இமேஜ் உங்களுக்கு டிஸ்பிளேல கொடுத்துருக்கேன். டிஸ்கிரிப்ஷன் கீழே அந்த வீடியோ கொடுத்துருக்கேன். அதை பார்த்து ரெஸ்யூம் ரெடி பண்ணிக்கோங்க. ஓகேவா? இப்போ மேனுவலாக அப்ளை பண்ணலாம். அது எப்படின்னு சொல்கிறேன் வாங்க. இப்போ உங்கள் பர்சனல் டீட்டெயில்ஸ்லாம் கொடுத்து நீங்கள் அப்ளை பண்ண போகிறீங்க. இதில் ஃபர்ஸ்ட் நேமில் உங்கள் பேர் வந்து கொடுத்துக்கோங்க. லாஸ்ட் நேமில் உங்களுடைய செகண்ட் நேமோ இல்லை இனிஷியலோ வந்து கொடுத்துக்கோங்க. ஓகேவா? இதில் இந்த ஸ்டார் ரெட் மார்க் போட்டுருக்க எல்லாமே வந்து பார்க்குறப்போ நீங்கள் கம்பல்சரி வந்து கொடுத்தா தான் அடுத்த ஸ்டெப் வந்து போகும். உங்களுடைய மெயில் ஐடி, உங்கள் மெயில் ஐடியை பொறுத்த வரைக்கும் நிறைய பேர் இந்த மெயில் ஐடி கிரியேட் பண்ணிட்டு மறந்துடுறீங்க. உங்கள் ஃபோன்லேயே வந்து பார்த்தீங்கன்னா ஜிமெயில் ஆப்ஷனில் போயிட்டு நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுடைய மெயில் ஐடி வந்து இருக்கும். உங்கள் மொபைலில் லாகின் ஆயிருக்க மெயில் ஐடி வந்து இதில் வந்து என்டர் பண்ணிக்கோங்க. அதுக்கு அடுத்தபடி ஹெட்லைன்னு கொடுத்துருக்காங்க. அது வந்து ஆப்ஷனல் தான், ப்ராக்கெட்டில் இருக்குது. ஸோ அதை வந்து நம்ம ஃபில் பண்ண தேவையில்ல. உங்களுடைய மொபைல் நம்பர் வந்து என்டர் பண்ணிக்கணும். நிறைய பேர் பண்ணுற மிஸ்டேக் என்னன்னா, டபுள் சிம் கார்டு யூஸ் பண்ணுறீங்க. மொபைல் நம்பர் வந்து பார்க்குறப்போ ஒன்லி வாட்ஸ்அப் மட்டும் வச்சிருக்கீங்க. அதை மட்டும் நீங்கள் செகண்டரியாக கொடுத்துறீங்க. பட் அப்படி பண்ணாதீங்க. நீங்கள் உங்கள் கையில் இருக்கக்கூடிய உங்களை ரீச் பண்ண மாதிரி இருக்கக்கூடிய ரீசார்ஜ் பண்ணி நீங்கள் வச்சிருக்க மொபைல் நம்பர் வந்து என்டர் பண்ணிக்கோங்க. அப்போ தான் வந்து உங்களை காண்டாக்ட் பண்ண முடியும். இந்த அட்ரஸ் அப்படின்ற ஒரு ஆப்ஷனில் உங்களுடைய அட்ரஸ் வந்து ப்ராப்பராக அதில் டைப் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் எஜுகேஷன், இந்த எஜுகேஷன் அப்படின்ற ஆப்ஷனில் நீங்கள் என்ன படிச்சிருக்கீங்க, உங்களுக்கு குவாலிஃபிகேஷன் என்னவோ அதை வந்து என்டர் பண்ணிக்கோங்க. எக்ஸ்பீரியன்ஸில் ஆப்ஷன் வந்து பார்க்குறப்போ உங்களுக்கு என்ன எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது, நீங்கள் ஃப்ரெஷராக இருக்கீங்களா எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கீங்களான்ற விஷயத்தை வந்து இதில் அப்டேட் பண்ணிக்கோங்க. சம்மரி அப்படின்ற விஷயம் வந்து பார்க்குறப்போ ஆப்ஷனல் தான், அதை விட்டுருங்க. இந்த ரெஸ்யூம் நான் இப்போ இந்த விஷயத்துக்கு வந்துடுறேன். நான் வீடியோவில் ஸ்டார்டிங் சொல்லியிருந்தேன், இந்த ரெஸ்யூமில் எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறேன்னு சொல்லிட்டு ஏஐ பேஸ் பண்ணி நம்ம ஜாபில் செலக்ட் ஆகிற மாதிரியான ரெஸ்யூம் வந்து எப்படி நமக்கு எடுத்து கொடுக்குன்ற மாதிரியான விஷயம் வந்து ஏற்கனவே வீடியோ பண்ணியிருக்கேன்னு சொன்னால அந்த வீடியோ வந்து வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் உங்களுக்கு நான் கொடுத்துருக்கேன். அதை பார்த்து நீங்கள் ரெஸ்யூம் ரெடி பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இந்த ரெஸ்யூம் காப்பியில் வந்து பார்க்குறப்போ சூஸ் ஃபைலில் போய்ட்டு நீங்கள் அட்டாச் பண்ணிக்கோங்க. அதுக்கடுத்து கவர் லெட்டர் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது. இது வந்து ஆப்ஷனல் தான் கொடுத்துருக்காங்க. நீங்கள் ரெஸ்யூம் ப்ராப்பராக ரெடி பண்ணிங்கன்னா அந்த கவர் லெட்டர் வந்து டைப் பண்ண தேவையில்ல. ஸோ அதை விட்டுருங்க. இதெல்லாம் கொடுத்ததுக்கப்புறம் சப்மிட் அப்ளிகேஷன் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் கொடுத்தீங்க அப்படின்னா, இப்போ இந்த அப்னா கம்பெனி வந்து பார்க்குறப்போ நீங்கள் வந்து ஜாப் வந்து அப்ளை பண்ணுவீங்க. ஸோ நான் வீடியோவில் சொன்ன இன்ஃபர்மேஷனை தெளிவாக பார்த்துட்டு நீங்கள் அப்ளை பண்ணிருந்தீங்க அப்படின்னா, கண்டிப்பாக ஒரு ப்ரொஃபஷனலான டேட்டா என்ட்ரி ஒர்க் ஃப்ரம் ஜாப் கம்பெனிக்கு வந்து பார்க்குறப்போ, நீங்கள் ஒரு பிரைவேட் லிமிடெட் கம்பெனிக்கு வந்து பார்க்குறப்போ நீங்கள் வந்து ஜாப்ல வந்து செலக்ட் ஆகிருப்பீங்க. ஸோ ப்ராப்பராக அப்ளை பண்ணியிருந்தா மட்டும், வீடியோ பார்த்து நீங்கள் அப்ளை பண்ணியிருந்தா மட்டும். இப்போ நம்ம இதுவரைக்கும் இந்த ஜாப்க்கு அப்ளை பண்ணுறத பற்றி பார்த்தோம்ல. இந்த ஜாப்க்கு அப்ளை பண்ணுறதுக்கான ப்ரொஃபஷனல் கம்பெனியோட இந்த ஃப்ரீ லிங்க் உங்களுக்கு வேணும்னு தோணுச்சு அப்படின்னா, கமெண்ட்ல வந்து பார்க்குறப்போ ஃபர்ஸ்ட் கமெண்ட்ல நான் பின் பண்ணியிருக்கேன். அதை நீங்கள் டச் பண்ணீங்க அப்படின்னா நம்ம டெலிகிராம் சேனல் தான் வந்து பார்க்குறப்போ போகும். அதுக்குள்ளே போனதுக்கப்புறம் தெளிவாக ஒரே கிளிக் பண்ணிட்டு கொஞ்சம் வெயிட் பண்ணீங்க அப்படின்னா, அந்த டைரக்ட் லிங்க் வந்து வந்துருவீங்க. அதுக்கு மூலியமாக நீங்கள் அப்ளை பண்ணிக்க முடியும். ஸோ இந்த ஒரு ஆப்ஷனை ப்ராப்பராக பயன்படுத்திக்கிட்டு இந்த ப்ரொஃபஷனல் ஜாப்க்கு ட்ரை பண்ணி பாருங்க. இந்த வீடியோ பிடிச்சா மறக்காம லைக் பண்ணிக்கோங்க. வீட்லேருந்து வேலை பார்க்கணும், வீட்லேருந்து ஒர்க் ஃப்ரம் ஹோம் பண்ணி சம்பாதிக்கணும்னு நினச்சிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். டெஃபினட்டாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நம்ம ஹரி டாக்கீஸ் சேனலை கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணி கூடவே இருக்க பெல் பட்டன் ஆன் பண்ணிட்டீங்க அப்படின்னா நம்ம போடுற வீடியோஸ்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.